சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க உயர்வான எண்ணங்களை எப்போவுமே வைக்கணும். விச் மீன்ஸ் பாசிட்டிவான தாட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரீடிங்லேயே பார்த்தோம், நெகட்டிவான விஷயங்கள், நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே டெலீட் பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. அதே தான், பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும், நெகட்டிவ் எதுவுமே அவங்க மைண்டில் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்களோ, பாசிட்டிவான மைண்ட் செட் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்களோ, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் யோசிக்கிறாங்களோ, அந்தளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சியானது மலை போல் இருக்கும். ஸோ அப்படி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டா கூட, அப்போ கூட அந்த இடத்துல கூட அவங்க நெகட்டிவாக எதையுமே யோசிக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும், ஒருத்தவங்க நீ கீழே நான் மேலே, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நெகட்டிவ் தான். அது மாதிரி எப்போவுமே அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு போகவே கூடாது. அவங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அதே மாதிரி அவங்களோட எண்ணங்களும் உயர்ந்துக்கிட்டே போகணும். ஏன்னா எப்போவுமே முருகர் இவங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். இவங்க என்ன செய்கிறாங்க, எந்த விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, எதெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க, எல்லாமே முருகருடைய கண்காணிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது அதற்கேற்ற பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும், அதற்கேற்ற ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இனிமேலாவது அப்போது பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணணும், அதை மட்டும் விதைக்கணும், அது அடுத்தவங்களுக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.